அம்மா ஹாய். ஹாய். எப்படி தெரியுது கண்ணு? நல்லா தெரியுது. சரிதா? நல்லா தெரியுதுமா. 10 நாள் கழிச்சு 27ஆம் தேதி செக்அப் போனோம். ரெஸ்ட் எடுக்கணும்னாரு. 2 கண்ணுண்டா 2 மாசம். மீன் இன்னைக்கு ஒரு மீன், அப்புறமா அவரைக்காய் கூட்டு, ரசம். ரசம் வேணுமாம்மா? ஊற்றிட்டு வரவா? எல்லாரும் ஒன்று நல்லா பார்த்துக்கோன்ட்டு மெசேஜ் பண்ணாங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லுங்க. ஜெபம் பண்ணாங்க நிறைய பேர். பாப்பா ஸ்டாப் பண்ணுங்க. ஆபரேஷன் பண்ணும்போது ரொம்ப பாப்பாமா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ராகுமா சொல்லுங்க. ஆண்டவர் தான் காப்பாத்தினாங்களா? ஆபரேஷன் பண்ணும்போது ரொம்ப பொறுமை ரொம்ப முக்கியம். சாம் வந்து வேக்க கிளீனர் போட்டு வீடை க்ளீன் பண்ணிட்டுருக்காரு அந்த ரூமை. ஆனால் அதில் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குதா, அங்கே தான் அம்மாவை படுக்க வச்சுருந்தோம். ஆனால் க்ளீன் பண்ணவே இல்லை. ஜபம்தான், எல்லாமே ஜபம்தான். ஏசுப்பா ஒரு பெரிய அதிசயம். அது ரசம் வேணுமா? அதுதான் ஆப்ரேஷன் பண்ணப்போ எனக்கு ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. 2 நேரம் போனேன். ஒரு நேரம் 150, இன்னொரு நேரம் போகும்போது 175. பயந்துட்டியா? பைபிள்லாம் இல்லை. இப்போ நான் 2வது தடவை போகும்போது கூலாக தான் இருந்தேன். என்னன்னா கண்ணு தெரியலையே, நம்ம பண்ணி தானே ஆகணும். கண்ணு தெரியாமல் என்ன பண்ண முடியும்? ஒரு காய் நறுக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது. அப்போ இப்போ அந்த டாக்டர் வந்து அம்மா தைரியமாக இருக்கீங்களா அப்படின்னு என்னைய பார்த்து கேட்டாரு. தைரியமாக இருக்கேம்மா, பயப்படாதீங்க, ஆண்டவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு தொடங்கிட்டாரு அவர் இல்லையா. நானா ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாங்கப்பா அப்படின்னு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு பொறுமை ஆண்டவர் கொடுத்தாரு, அது தாங்குற சக்தியும் கொடுத்தாரு. 2 கண்ணுமே சூப்பராக பண்ணிட்டாரு. பண்ணி முடிச்சுட்டு அம்மா சூப்பராக சக்ஸஸ் ஆயிட்டுமா, போயிட்டு வாங்க அப்படின்னு கூட்டி கொண்டு விட்டாங்க. கண்ணு நல்லா தெரியுது. ஏசப்பா நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சோத்திரம், நான் கர்த்தாவின் நன்றியோட சோத்திருக்கிறேன். இன்னும் அவர் வழி நடத்துவார். ஒரு பிரச்சனையிலேருந்து என்னை விடுவிச்சுட்டே வர்றாரு. எல்லாத்துலேயும் இந்த ஆண்டவர் விடுவிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகிட்டு கண்ணு நல்லா தெரியுது. 2 கண்ணும் ஒரே நேரத்தில் பண்ணியாச்சு. அதுதான் ரொம்ப பெருமை. ஒரு கண்ணுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னொரு கண்ணுக்கு 1/2 மணி நேரம். 1/2 மணி நேரம் மருந்து போட்டு வச்சுட்டாங்க. 1.5 மணி நேரம் பொறுமை. அப்புறம் ப்ரெஷரை கம்மி பண்ண ஒரு 1/2 மணி நேரமாக படுக்க வச்சுட்டாங்க. ஆனால் அது குறையவே இல்லை. அவங்க என்னவோ பண்ணிட்டாங்க. ஏசப்பாவும் அதில் இருந்து பாதுகாத்துட்டாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதாக. ஆமென். ஜெபம் பண்ணிக்கிட்டா சரி. வேற ஏதாவது சொல்லணுமா? வேற என்ன சொன்னாங்க சொல்லுங்க. நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணீங்க. எல்லாருக்கும் நன்றி. கால் பண்ணும்போது எங்களால் எடுக்க முடியல. ஏன்னா எங்கள் அம்மா கேளுங்க, எங்களுக்கு வேலை அதிகமாக இருக்குது, ஏற்கனவே மென்டல் ப்ரெஷராக இருக்குது. அதனால் ஃபோன் எடுத்தாலாம் பேசவே முடியல. ஏன்னா சாம்க்கு இப்போ உடம்பு சரியில்லைனால எனக்கு இப்போ என் மைண்டெல்லாம் அதுதான் பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ உங்களது முடிஞ்சிச்சு, அடுத்தது என் வீட்டுக்காரை நான் பார்க்கணும்ல. அதுக்கு இடையில நமக்கு வேறு வேலையும் இருக்குது. நம்ம உழைச்சாதான் நம்ம சாப்பிட முடியும். சும்மாவே வீட்டில் இருந்தால் நமக்கு காசு கிடைக்காது. நம்ம 4-5 வேலை பார்த்தா தான் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். வாடகை கொடுக்கணும், இஎம்ஐ இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல. அதனால் ஃபோனெல்லாம் போட்டு விசாரிச்சிங்க, மெசேஜ் பண்ணினீங்க. சில பேருக்கு நான் மெசேஜே பண்ணிட்டேன், ரீப்ளை பண்ணேன். சுச்சுவேஷன் எல்லாருமே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை போகும்போது யாராலுமே எடுத்து எதுவுமே அட்டன் பண்ண முடியாது, பேச முடியாது. வீட்டுக்கு எங்களுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தாங்க. அப்புறமா எங்கள் அத்தை மாமா வந்தாங்க, பார்த்துட்டு போனாங்க. என்னம்மா, என் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து பழம்லாம் வாங்கிட்டு கொடுத்துட்டு போனாங்க. என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ். தம்பி பக்கத்தில் இருக்கான் வந்து பார்த்தேன். சரி சாப்பிடுங்க. பாத்திர கழுவி போட்டாச்சு. அப்புறமா இங்கே ஒரு ஸ்க்ரீன் போட்டோம். இப்போ என்னென்னா கொஞ்சம் வீடை க்ளீன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். சாமுக்கு இப்போ சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஆப்ரேஷன் பண்ணால் அது 1 மாதம் ஆகுமா ரெக்கவர் ஆக. வாய் வந்து பார்த்திங்களா, மீன் 3 நாளாக மீன் தான், மத்தி மீன். சாப்பாடு, அதுக்கு அடுத்தது கூட்டுங்க, ரசம். இன்றைக்கி எங்களுடைய ஃப்ரெண்டுக்கு வேறு கல்யாணம்.
அதனால் அம்மாவுக்கு மருந்தெல்லாம் ஊற்றிட்டு நைட்டு தான் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய் கூட்டு இதில் இருக்குது. சாம பார்க்கலாமா? ஹாய், என்ன பண்ணுறீங்க? இந்த மஞ்சள் கலர் பண்ணி தான் எல்லா வீட்லேயும் இருக்குது. இந்த பாருங்கள், ரூம்பை க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. கட்டில் எப்படி போட்டிங்களாமா? நல்லா தான் இருக்குது. டோரை கொஞ்சம் திறந்து வச்சுட்டு உட்காரலாம்ல, அதுக்காக தான். பின்னாடி செடி இருக்கு. நீங்கள் வசனம் என்ன பார்க்கலாமா? வசனம் இன்னைக்கு டேட்டே தெரிலங்க எனக்கு. இப்போ நேற்று வந்து பார்க்கவே இல்லை. நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் அப்படின்னு 6:16. உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஞாயிற்றுராகமம் 34:10. கண்டிப்பாக ஏஸ்பா செய்யணும். எங்களுடைய வாக்கு தத்துவம் அதுதான். இந்த மாதம் வாக்கு தத்துவம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதானே எங்கள் வாக்கு தத்துவம். அதுலேயே வசனம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். சங்கீதம் ஞாயிற்றுராகமம் 34:10. ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுருக்காங்க. சரி, நீங்கள் எப்போ ஆப்ரேஷனுக்கு தயாராகிறீங்க? பல்லெல்லாம் அப்படி ஈ காட்டுங்க. பல்லெல்லாம் போட்டோம், எனக்கு கவலை இல்லை. ஈ அம்மா, இருக்குல்ல, உயிர் வச்சு பொழைக்க முடியாது. வாய் இருந்தாலும் பொழைக்க முடியும். அதனால நம்ம வந்து பண்ணணும். கேட்டு வந்துட்டோம். அதெல்லாம் பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வேற ஒரு வீடியோவில் போடுறேன். எல்லாருமே அம்மாவை பற்றி கேட்டுருந்தனால நான் அவங்கள வந்து காட்டினேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். என்னங்க எப்படி போட்டுட்டீங்க? போயிடு. ஒய் அம்மா, அதெல்லாம் மடக்கிட்டாதீங்கம்மா. கேள்வி கேட்காத, வெளியே போயிடு. சரி சரி. ஈ காட்டுங்களேன் கொஞ்சம். ஈ காட்டுங்க, ஈ காட்டுங்க. இதுதானே காப்பி இருந்தா கொடு, காட்டு. இதுல ஈ இல்லையா? ஈ இருக்கு, கண்டுபிடிங்க. இஸ்ரவேல் வம்சத்தா இருக்கு. இதுதானே இந்த ஈ காட்டுவா இல்ல ஈ காட்டுவா? ரொம்ப மொக்கையா காமெடி பண்ற மாதிரி தான் இருக்குது. அப்படிதான் இருக்குது நிலைமை. நேற்று ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோன்னே ஐயா ரொம்ப சோகமாயிட்டு பேசவே இல்லை. நான் யாருக்கிட்டும் எனக்கு ஒரே மென்டலியா டிஸ்டர்ப் ஆயிடுச்சு நேற்று. ஃப்ரெண்டு கூட ஃபோன் பண்ணிடுச்சு. ஃபோனே நாங்கள் எடுக்கல. நான் அப்புறமா இன்னொரு நாங்களுக்கு மெசேஜ் பண்ணி விட்டேன். அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க அக்கா ஏன்னா அம்மாவை விசாரிக்க ஃபோன்ஸ் வருதா, அதுக்குள்ளே நமக்கு அடுத்த ப்ராப்ளம் வந்துச்சா, நம்மளால் அந்த டைம் வந்து என்ன சொல்கிறது பேச முடியல. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னங்க அது எப்படி எனக்கு